அண்ணா அப்படியே ஒரு வீடியோ எடுத்துக்கிறேண்ணே. சும்மா வீடியோ தான். சரி சரி. இது என்ன செடி, என்ன மருந்து அடிச்சிட்டு இருக்கீங்க? சும்மா அப்படிங்களா? இது எத்தனாவது மாதம் செடி? 3 மாதம் தான். 90 நாளா? இது எத்தனாவது மாதம்? 2 மாதம் ஆகிடுச்சு. 2 மாதம். அப்படியே அடிங்க, அடிச்சுட்டே பேசுங்க. சும்மா இதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. நீங்கள் எந்த ஊர்? குளங்காவடி அப்படின்றாங்க. இது வந்து கிருஷ்ணகுப்பம். இது டிசம்பர்ல அப்படி இந்த கார்த்திகை தீபம் வருது இல்லைங்களா? அந்த தீபம் மழை காலம் பார்த்துட்டு அப்படி போடுவாங்க. போட்டுட்டு அப்புறம் திரும்ப ஜனவரி பிப்ரவரியில் அப்படி எடுப்பாங்க. இது எத்தனை ஏக்கர்ல போட்டிருக்கீங்க? இது எத்தனை ஏக்கர்னு சொல்ல முடியாது. எல்லாருக்கும் இது வேற இடம், அது வேற இடம். ஓ அப்படியா? சரி சரி சரி. ஒரு நிலம் இன்னொரு இடம் இருக்கு, மாறி மாறி. அப்படியா? சரி 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 சரி. அழகு அப்படி பார்க்கறது இல்லையா? அப்படி சேர்ந்து தான் பார்க்குறீங்க. சரி. ஆக்சுவலாக இது என்ன ஏரியா? கிருஷ்ணபுரம், கடலூர் மாவட்டம் கிருஷ்ணபுரம், குறிஞ்சிப்படி. எங்களுக்கு இது ஒரு மாசல் விளைஞ்சாங்க. சரி சரி சரி. பிப்ரவரி மார்ச்ல இது பண்ணாங்க. ஒரு நீர் மோட்டர் வச்சிருக்கோம் நாங்க. அவங்க நீர் மோட்டர் வந்து கம்பு அந்த மாதிரி இது கரும்பு வாழை அப்படி போடுவாங்க. அப்படியா? அந்த மாதிரி வாழை போடக்குள்ள அவங்களுக்கு அது நல்லா பெனிஃபிட் இருக்கும். கரும்பு அந்த மாதிரி போடுவாங்க. அவங்களுக்கு அது வந்து ஒரு வருஷம் ஆகுது. பொங்கலுக்கு தை மாசம் அப்படி வருது இல்லையா? அந்த கரும்பு வெட்டுவாங்க. அது வேற. இது வந்து உங்களுக்கு 3 மாசம் பயிர் தான். எல்லாமே விவசாய நிலம் தான். இதை எடுத்துட்டாங்கன்னா அடுத்தது வந்து எள்ளுன்னு ஒண்ணு இருக்குல்ல, குழம்பு தாளிப்பாங்க. அந்த மாதிரி எண்ணெய் அதை எள்ளு வலிப்பாங்க. அதுவும் கிடைக்கும். அது நீர் பாசனம் தான். இங்க மாணவர் பேர் கிடையாது. மோட்டர் வச்சிருவாங்க, வலிக்கும். மோட்டர் வைக்கிறவங்களுக்கு எதுவுமே கிடைக்காது. அது கிடைச்சாலும் பாதி கிடைச்சா கிடைக்கும், கிடைக்கலாம். தண்ணி பாசனம் கிடைக்கும். அதுக்குள்ள கிணறு வத்தி போயிடும். தண்ணியில நீர் மட்டும் எதுவும் கிடைக்காது. இன்னொரு கேள்வி, இப்ப கடலை போட்டிருக்கீங்கல்ல, கடலைக்கு நடுவுல வந்துட்டு இந்த மரம் வச்சிருக்கீங்களா? இது என்ன மரம்? இது பலாமரம். பலாமரம் தெரியல. பண்ருட்டினா பலாமரம் தான் ஃபேமஸ். அப்படிங்களா? இங்க ரவுண்டிங் ஃபுல்லா கடலூர் மாவட்டம் பண்ருட்டில இதுதான் பலாமரம். பலாப்பழத்துல நிறைய வகை இருக்கு. மாம்பழத்துல எத்தனை வகை இருக்கோ அந்த நிறைய சொல்லுவாங்க. மாம்பழத்துல வாழையிலும் இருக்கு. அது மாதிரி பலாமரத்துல எல்லா டேஸ்டா இருக்கும். அது மாதிரி இதுலயும் எத்தனை நிறைய ஒண்ணு ஸ்வீட்டா இருக்கும், ஒண்ணு நுரசலியா இருக்கும். அந்த மாதிரி நிறைய இதா இருக்கும். இப்படி வச்சிருக்கீங்களா? வயல்ல நடுவுல வச்சிருக்கீங்களா? ஏதாவது அது காரணம் இருக்கா? காரணம் இருக்கு. ஏன்னா இது இல்லைன்னா இந்த பயிர் எடுத்துட்டாங்கன்னா அது வந்து நமக்கு மகசூல் கொடுக்கும். அப்படிங்களா? இது வருஷம் மகசூல் கொடுக்குது. அதாவது ஒரு வருஷத்துக்கு ஒரு டைம் மகசூல் கொடுக்கும் பலாமரம். அதுக்கெல்லாம் ஊடு பயிர் மாதிரி இதை நாங்க மெயின்டைன் பண்ணிக்கோம். ஓ அப்படிங்களா? ஊடு பயிர் மாதிரி நமக்கு வந்து இந்த சீசன் டைம் மாதிரி வேர்க்கடலை போனோம், அது விளையும். அந்த விளைவுக்குள்ள இதுவும் நாங்க பாத்துக்குவோம். அது வருஷம் பயிர் அந்த மாதிரி. அந்த மரம் வைக்கிறதுனால கடலைக்கு எள்ளுக்கு எதுவும் வந்து அது எப்படி சொல்றதுன்னா, ஒரு 10 கடலை காய்க்கிற இடத்துல ஒரு 4 கடலை காய்க்கும். ஏன்னா மரத்து நிழல இருந்தாக்கு அந்த சூரிய ஒளிப்பட்டாதான் அது கரெக்டான காய். ஒரு 10 கடலை 20 கடலை காய்க்கிற இடத்துல ஒரு 4 கடலை 5 கடலை. அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை. எங்களுக்கு அது கொடுக்குது. சும்மா விட முடியாது. சும்மா விட்டோம்னா எது அதுவும் இருக்கணும், இதுவும் இருக்கணும். இது வந்து அப்பானா இது அம்மா மாதிரி எல்லாத்தையும் பங்கு இருக்கு. சரி சரி. நீ என்ன சொல்ல விடுறியா? மற்றபடி இல்லை. அது எதுக்கு வைக்கிறாங்கன்னா அப்படி. அதே பலாமரம் சீசன் வந்துச்சுன்னா கரெக்டாக பண்ணுவாங்க.